நீங்க கேட்டுட்டு இருக்கிற ரேடியோ கோத்தகிரி 90.4 மேஸ் நீலகிரியின் முதல் சமுதாய வானொலியில இணைஞ்சிருக்கும். இப்போ நேரம் சரியாக நிலையத்துல 11 மணி 31 நிமிடம் ஆயிருச்சு. வணக்கம் கோத்தகிரி நேர்ல நிகழ்ச்சியில இன்னைக்கு சுவாரஸ்யமான தலைப்புல நாம இன்னைக்கு பயணம் செய்ய போறோம். கேட்டுட்டு இருக்க நேயர்களும் ரொம்ப சுவாரஸ்யமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ வணக்கம் கோத்தகிரி ஒவ்வொரு நாளும் 11:30லேருந்து 12 மணி வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்புல வணக்கம் கோத்தகிரி நேர்ல நிகழ்ச்சி பயணிக்கும். இன்னைக்கு நாம பேச இருக்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. தலைப்பை கேட்கறதுக்கு முன்னாடி நாம ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளுடைய நீலகிரி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளிரா இருக்கக்கூடிய ஒரு தருணம். காலையில பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ பனியை நமக்கு இருக்கும். சாயந்தரமும் அந்த அளவுக்கு கோல்டு இருக்கும். ஸோ அதனால ரொம்பவும் பாதுகாப்பாக நம்மள நாம பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி வீட்ல எந்த ஒரு பொருள் நம்ம சூடு பண்ணி வச்சாலும், அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சில்லுன்னு ஆயிரும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் சூடா பொருட்கள எடுத்து சாப்பிடுங்க. அதே மாரி இந்த நேரங்கள்ல குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம்ஸோ இதெல்லாம் வாங்கி குடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பான முறையில நாம அனுப்பணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட. இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். ஸோ பயணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஒரு பங்கு. நெறைய பேருக்கு இந்த டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு புடிச்ச ஒரு விஷயம். டிராவல் பண்றதுனால கிடைக்கக்கூடிய மன அமைதி அப்படின்னா நீங்க எத சொல்லுவீங்க? ஸோ நம்மகிட்ட நெறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நியூஸ் சென்ஸ்ல விகடன்.comல நான் படிச்சுட்டு இருக்கும்போது, நான் இந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு புடிச்ச ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நெனச்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆகட்டும், பெரியவங்களாகட்டும், எல்லாருமே இந்த பயணம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக எடுத்துக்குவாங்க. முக்கியமாக வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகட்டும், நெறைய ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், மற்ற துறைகள்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய மென்டல் அதாவது மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாக பார்க்கப்படுது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிஷின் மாதிரி ஆகிருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட. சாப்பிடுறதாகட்டும், தூங்குறதாகட்டும், வேலைக்கு வேலைக்கு வேலை நம்ம சாப்பிடுறது அப்படிங்கிறது இன்னைக்கு கம்மியாயிருச்சு. அதே மாதிரி ஒரே மாதிரியான வழக்கத்துல வாழ்க்கையில நம்ம சிக்கிட்டு நம்ம மிஷின் மாதிரி ஓடுறதும், அதே மாதிரி நம்ம நீலகிரியில இருக்கிறோம். நெறைய பேர் சுற்றுலா பயணிகளாக வெளி ஊர்ல இருந்தும், வெளி மாநிலங்கள்ல இருந்தும் நம்ம ஊருக்கு வர்றத நம்மனால பார்க்க முடியுது. ஆனா குறிப்பிட்ட அந்த இயர் ஃபுல்லா அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க? அவங்களுடைய வொர்க் பிரஷர் என்னவா இருக்கு? அவங்க எப்படி ஏர்ன் பண்றாங்க? ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா வெளிய பார்க்கும்போது அவங்க நம்ம நீலகிரியில டூரிஸ்ட் வந்திருக்காங்க, சுத்தி பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்ப்போமே தவிர, அந்த வருடம் ஃபுல்லா அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க? அவங்களுக்கு என்ன மாரியான பிரஷர் இருக்கு? அவங்க எப்படி அத தாண்டி வர்றாங்க அப்படிங்கிறத நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ இந்த பயணம் அப்படிங்கிறது நெறைய விஷயத்த கத்துக் குடுக்குது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமும் கூட. சில சமயங்கள்ல பிரேக் அப்படிங்கிறது நமக்கு தேவை. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையாகட்டும், நெறைய விஷயங்கள்ல நாம மிஷின் மாதிரி ஒரே விஷயத்த யோசிச்சுட்டு, அதையே நோக்கியே ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த விஷயத்துல காலையில எந்திரிச்சோம் அப்படின்னா, வேலை, வேலைய விட்டா ஆஃபீஸு. ஸோ ஆஃபீஸ்ல நெறைய பேர நம்ம பார்ப்போம். ஆஃபீஸ்ல நெறைய ப்ரெஷர் இருக்கும். நெறைய விஷயங்கள நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் ஒரு பிரேக். ஜாஸ்தியெல்லாம் இல்ல. முடிஞ்சா ஒரு 5 நாள். இந்த பொங்கல் ஹாலிடே வரும். தீபாவளி ஹாலிடே வரும். இந்த வேலை செய்ற ஐடி கம்பெனி ஆகட்டும், இல்ல பெரிய பெரிய துறைகள் ஆகட்டும், இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லீவ் அப்படிங்கிறத குறிச்சு வச்சுக்குவாங்க. இந்த லீவ் வரும்போது கன்டினியூஸா ஒரு 4 நாள் எங்க லீவ் வருதா? சாட்டர்டே, சண்டேவோட லீவ் வருதா? ஒரு நாள் லீவ் போட்டு நம்ம எங்கேயாவது டிராவல் பண்ணலாமே! இல்ல நமக்கு எங்கேயாவது இந்த பொங்கல் ஹாலிடேலாம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நமக்கு ஒரு 5, 6 நாள் நமக்கு லீவ் கிடைச்சது. அந்த டைம்ல எங்கேயாவது போயிட்டு வரலாமே! குழந்தைங்களுக்கு அந்த சம்மர் ஹாலிடே அப்படிங்கிறது விடுவாங்க. அந்த டைம்ல நம்ம எப்படியாவது லீவ் எடுக்க முடியுமா? ஸோ நாம போட்டுட்டு லீவ் போட்டு நம்ம ஃபேமிலியோட எங்கேயாவது வெளிய போய் சுத்திட்டு வரலாமே! அப்படின்னு நெறைய பேர் பிளான் பண்றதும் உண்டு. ஏன் அத பிளான் பண்றாங்க? நெறைய பேர் பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ்லயே அவங்களுடைய காலங்கள் ஃபுல்லாமே ஓடிரும்.
அவங்களுடைய குடும்பம், அந்த பிஸ்னஸ எப்படி டெவலப் பண்ணணும், அவங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி போலாம், சேமிக்கலாம், குழந்தைகளுக்கு படிப்பு, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், நமக்கு தேவையான விஷயங்கள பண்ணணும், இஎம்ஐ கட்டணும், காருக்கான லோன் கட்டணும் எனும் ஏகப்பட்ட ப்ரெஷர். அதுலயும் இந்த டிராவலுக்கு நமக்கு எப்படி சேமிச்சு வைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாவும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. இதையும் தாண்டி இந்த பயணம் பண்றதுனால நெறைய பேருக்கு இந்த பயணம் அப்படிங்கிறது புடிச்ச ஒரு விஷயமாகவும் பண்றாங்க. வருஷம் ஃபுல்லா உழைப்பாங்க. ஒரு 11 மாசம் நல்லா உழைப்பாங்க. அந்த கடைசி 1 மாசம் வந்து அவங்க டிராவலுக்காக பிளான் பண்ணுவாங்க. நீங்கலாம் பார்த்துருப்பீங்க நெறைய பேர் அந்த பைக்ல நம்ம ஒரு சஃபாரி போறதோ, ஒரு ரைட் போறதோ, இந்த மாதிரியெல்லாம் நெறையா நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வாரம் லீவு கிடைச்சாலே எங்கேயாவது ஒரு ஒரு டிராவல வந்து நம்ம பிளான் பண்ணிடணும் அப்படின்ட்டு, அவங்க அத பிளான் பண்ணிட்டு டிராவல் பண்றத நம்ம பார்க்குறோம். பயணம் பண்றது அப்படிங்கிறது ஒரு பிடிச்சமான ஒரு விஷயமாக மாறிருச்சு அப்படின்னு கூட இன்னைக்கு சொல்லலாம். தனிமையில இருக்கக்கூடிய நெறைய பேர், நெறைய பேச்சுலர்ஸ் வந்து தனிமையில இருக்காங்க. குடும்பத்த எல்லாம் விட்டு நாம வெளி மாநிலங்கள்லயும், வெளி மாவட்டங்கள்லயும் தங்கி, அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில, அவங்களுக்கான அந்த தனிமை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தில டிப்ரஷனா இருப்பாங்க. நெறைய விஷயத்த யோசிப்பாங்க. மன உளைச்சலுக்கு நெறையா ஆளாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சும்மா இருக்காம, ஏதாவது பயணம் அப்படிங்கிறது நம்ம வந்து செய்யலாமே அப்படின்னு யோசிக்கிறதும் உண்டு. ஸோ அப்படி யோசிச்சு அந்த பயணங்கள செய்யும்போது, பயணம் அப்படிங்கிறது உங்களுடைய மன ஆரோக்கியத்த, உடல் ஆரோக்கியத்தையும் வந்து ஒரு புத்துணர்ச்சிய கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெப்எம்டி படி உங்களுடைய மன அழுத்தத்தை போக்குறதுக்கும், மன அமைதியை கொண்டு வர்றதுக்கும் பயணம் அப்படிங்கிறது பயனுள்ளதாக இருக்கும். பயணத்தால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நெறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்தும் பேச இருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய மொபைல் ஃபோன எடுங்க. 8940731012 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி, நீங்களும் எங்க கூட நேரலையில பயந்துக்கலாம். பயணம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம். பயணம் செய்யறதுனால கிடைக்கக்கூடிய மன அமைதி அப்படின்னா நீங்க எத சொல்லுவீங்க? வணக்கம் கோத்தகிரி நேயர் நிகழ்ச்சியில ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நெறைய விஷயங்கள நம்ம மறந்து போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு நெறைய மாற்றங்கள்ல நெறைய நாம பண்ணி போயிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம முன்னாடியே நம்ம ஒரு வொர்க் பண்ற இடமா இருக்கட்டும், இல்ல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய உற்றார் உறவினர்களாகட்டும், நம்மளுடைய வீடு பக்கத்துல இருக்கவங்களாகட்டும், எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, வருடத்துக்கு ஒரு முறை எங்கேயாவது ஒரு டிராவல் போலாமே! அப்படின்னு ஒரு கோயிலா இருக்கலாம், இல்ல ஒரு சுற்றுலா தலங்களா இருக்கலாம். அந்த மாரி ஒவ்வொரு இடங்களுக்கும் நம்ம சேர்ந்து போலாம். அப்படின்னு அதுக்கு நம்ம நம்ம சிறுக சிறுக சேமிக்கிறதும் உண்டு. ஸோ, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பும் பயணம் அப்படிங்கிறது, பயணம் செய்றதுனால கிடைக்கக்கூடிய அமைதி. நமக்கு நெறைய விஷயங்கள் இதில நம்ம பேசிட்டு இருந்தோம் பாடலுக்கு முன்னாடியும். இன்னைக்கு நம்மளுடைய நெறைய நம்ம பேசும்போது, இந்த பயணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்த குடுக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மன அழுத்தத்த குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அன்றாட வாழ்க்கையில ரிலாக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவை. அப்படி இருந்தாலும் எங்கேயாவது பயணம் செய்யும்போது, உங்களுடைய உடல்ல வந்து கார்டிசோலின் அப்படிங்கிற அளவு வந்து குறையும் அப்படின்னும் சொல்றாங்க. இது மன அழுத்தத்தை வேகமாக குறைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னும் சொல்றாங்க. மன அழுத்தம் குறைவாக இருக்கும்போது, அடுத்து உங்களுடைய வேலையில சிறப்பா கவனம் செலுத்துறதுக்கும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடுறாங்க. மன அமைதி நம்ம இன்னைக்கு எல்லாருமே நமக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாம் என்ன அப்படின்னா, இந்த மன அமைதி. எல்லாருக்கும் இந்த மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. எனக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்கப்படுது. பொதுவா வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்தாலே ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு நம்மளுடைய நீலகிரி அப்படின்னு எடுத்துக்கலாமே. நாம இப்ப கோத்தகிரியில இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கோத்தகிரியிலேருந்து நாம தனிமையா எங்கேயாவது நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இன்னைக்கு நம்ம சும்மா இருக்கோம். நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம். நமக்கு ஒரு ப்ரெஷரா இருக்கு. நம்ம மைண்டு வேலை செய்யல. அப்படிங்கிற மாரி நெறையா சொல்லுவாங்க. சரி, நம்ம எங்கேயாவது தனிமையா போய் உட்காந்துட்டு வரலாமே அப்படின்ட்டு எங்கேயாவது தோட்டப்பட்டமாகலாம். இல்ல நம்ம ஊர சுத்தியே இருக்கக்கூடிய இடங்களுக்காகட்டும், தனிமையா போயி காட்டுல இருக்கக்கூடிய மலை,
நதி, கரைகள், இயற்கை இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ அந்த ஒரு சமயம் அப்படிங்கிறது, இந்த சுத்தமான ஒரு காற்று சுவாசிக்கும்போதும், நமக்கு மனதுக்கு ரொம்ப அமைதியான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. கண்டிப்பா இதெல்லாம் நெறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம, அந்த பயணம் அப்படிங்கிறது தனிப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தரும், சிந்திக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, நெறைய பேருக்கு அந்த மனதைரியம் அப்படிங்கிறது இல்ல. அத போட்டு அதையே நெனச்சு ஒரு ரூமுக்குள்ள அவங்களையே தன்னையே உள்ள போட்டு அவங்களே வாட்டிக்குவாங்க. வெளிய யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சமுதாயம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்லலாம் பல பேத்துக்கிட்ட நம்ம வந்து பேசுவோம். நம்பிக்கையாக நாம வந்து பேசணும். நம்மளுடைய மன கஷ்டத்தையும், மன அழுத்தத்தையும், நம்மளுடைய குடும்ப கஷ்டங்களையும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தைரியமாக மற்றவங்க கிட்ட நம்ம பகிர்ந்துகிட்டு இருந்தோம். அ இப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அப்படிங்கிறது யார நம்பி நம்ம பேசுறது? நம்ம யார்கிட்டயாவது நம்மளுடைய கஷ்டங்கள நம்ம சொல்ல முடியுமா? நம்ம பேசுறதுக்கு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதா? அப்படின்னா, ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அப்படி நம்ம பேசினாலும், யாரையும் நம்பி பேசினாலும், அது எங்கேயாவது ஒரு விதத்தில கசிஞ்சு, நமக்கே அது வந்து பின்னாள்ல வந்து ஒரு ஆபத்தாக, பின் விளைவாக நமக்கு வந்து வரும்போது, நாம ஏன்டா அன்னைக்கு சொன்னோம் அப்படிங்கிறத நாம அன்னைக்கு தான் யோசிப்போம். ஒரு நெறைய விஷயங்களா இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தில கணவன், மனைவி பிரச்சனைகளா இருக்கலாம். காதலர்கள் பிரச்சனைகளா இருக்கலாம். பெற்றோர்கள் பிரச்சனைகளா இருக்கலாம். இன்னைக்கு நெறைய பிரச்சனைகள் வந்து நம்முடைய குடும்பத்தில கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்குது. ஸோ பெற்றோர்களுக்கும், வரக்கூடிய மருமகன்களுக்கும் நெறைய பிரச்சனைகள் நடக்குது. இந்த பிரச்சனைகள எல்லாம் நம்ம யார்ட்ட என்ன சொல்றது? இத நம்ம சொன்னோம் அப்டின்னா, நாளைக்கு அது நமக்கே திருப்பி நமக்கு வருமா? அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி நாம வேலை செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம். அங்க தான் நமக்கு சொந்த பந்தங்கள் இல்லாம, உற்றார் உறவினர்கள் இல்லாம, கண்ணுக்கு தெரியாதவர்கள் கூட நம்ம வேலை செய்யறது நெறையா நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம் நம்ம. அவங்க கூட நம்ம வேலை செய்யும்போது ஒரு பாண்டிங் அவங்களுக்கும் நமக்கும் ஏற்படும். அந்த பாண்டிங் மூலியமா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் அவங்க கூட பழகுவோம். அந்த பழக்கத்துக்கு அப்புறம் நாம ஷேர் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி ஷேர் பண்ண ஆரம்பிக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு, நாமளே அந்த இடத்த விட்டு நம்ம வெளிய வந்துருவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வெளிய வந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் அங்க போறாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்க ஷேர் பண்ணும்போது, ஏதோ ஒரு விதத்துல அது நமக்கு ஒரு ஆபத்தாக கூட வரும். அதே மாதிரி வேலை விஷயத்திலயும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு வொர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நெறைய நம்ம பார்க்குறோம். அதனாலேயும் கூட நெறைய மன அழுத்தத்துக்கு நம்ம ஆளாகுறோம். நாம செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது நம்ம சரியா பண்ணிட்டு இருந்தாலும் கூட, ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுடைய சீனியருக்கு இது வேலை பிடிக்காம இருக்கலாம். இல்ல மேனேஜ்மென்ட்க்கு பிடிக்காம இருக்கலாம். இன்னும் நெறைய எதிர்பார்க்கலாம். அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது நாம எவ்வளோ செஞ்சாலும் அது பிடிக்காம இருக்கலாம். இல்ல அது பத்தாம கூட இருக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கும். நம்மளுடைய சீனியருக்கா இருக்கலாம். நாம ஒரு டேலண்ட்ட நம்ம எப்படியாவது ஒரு டேலண்ட்ட நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம அந்த டேலண்ட்ட வளர்த்துருப்போம். ஆனா அது சீனியருக்கு வந்து அந்த டேலண்ட்ட வளர்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்த ஈஸியா நம்ம அடைஞ்சிருப்போம். ஆனா அந்த இடத்துல நமக்கும் அவங்களுக்கும் கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் அந்த பிரச்சனைகள்னாலயும் கூட நமக்கு நெறைய மன அழுத்தம் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல அது அதனாலயும் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேலைய விட்டுட்டு நம்ம ரிசைன் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு கூட நம்ம நடந்திருப்போம். அதே மாதிரி நெறைய இடங்கள்ல அத சொல்லலாமா? வேண்டாமா? இத சொன்னோம் அப்டின்னா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அப்படிங்கிற மாரி எல்லாம் நாம யோசிக்கிறதும் உண்டு இல்லையா? ஸோ இந்த மாரி மன அழுத்தம் நெறைய விஷயங்கள்ல இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த பயணம் அப்படிங்கிறது மேற்கொள்ளும்போது நெறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறதும் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நாம இந்த பிரச்சனைகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு, இந்த மலை, காடு, நதி, பறவைகள், விலங்குகள் இந்த மாரி நாம அவங்க கூட ஒரு ஒரு 1 மணி நேரமோ, ஒரு 1 நாளோ, அல்லது ஒரு 2 நாளோ நாம அந்த பிரச்சனைகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு, நாம அங்க போய் நாம பேசும்போதோ, இல்ல பார்க்கும்போதோ, நம்மளுடைய மனம், நம்மளுடைய மூளை என்ன ஆகும் அப்படின்னா,
அத விட்டு அத சிந்திக்கிறத விட்டுட்டு, அத பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு, நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் நெறைய விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு ரிஃப்ரெஷ் ஆகுற மாரி இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அன்றாட வாழ்க்கையில வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் நம்ம இப்ப சொன்ன மாரி அழுத்தம் அப்படிங்கிறது நெறையா அறியாமயே நமக்கு எதிர்மறையான சிந்தனைகள நமக்கு உருவாக்குறதும் உண்டு. ஏன் அப்படின்னா, இது வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், வேலை, வீடு, வேலை, வீடு அப்படின்னு நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது, நம்மளையே அறியாம அந்த கம்பெனிய பத்தியா இருக்கட்டும், நம்ம வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களாகட்டும், அவங்களும் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் வேலைக்கு வராங்க. ஸோ, அந்த மாரி அவங்க குடும்ப சூழ்நிலையாகட்டும், அவங்களுக்கு நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையாகட்டும், நாம எல்லாருமே அத தாண்டி தான் நம்ம வேலைக்கு போறோம். ஸோ, அந்த நம்மளையே அறியாம அந்த மேனேஜ்மென்ட் மேல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல நமக்கே அறியாம ஒரு நெகட்டிவ் சிந்தனைகள் வந்து வரும். தவறுதலான ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனைகள் உருவாகும். இது மாரியான சூழ்நிலைய பிரேக் பண்றதுக்காக பயணம் அப்படிங்கிறது எடுத்துக்கும்போது, அது உங்களுடைய எண்ணங்கள்ல இருந்து நெறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்களும் நேர்மறையாக சிந்திக்கிறதுக்கும், புத்துணர்ச்சியோட வேலை செய்யறதுக்கும், நம்ம வந்து இது ஒரு பயணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி. ஸோ நம்ம நெறைய இடங்களுக்கு நம்ம போகும்போது வீடு, வேலை அப்படின்னு ஒரு சர்க்கிள்குள்ளேயே நம்ம இருக்கும்போது, வெளிய நம்ம பயணம் பண்ணும்போது, உங்களுக்குள்ள ஒரு படைப்பாற்றல் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பயணத்தின் போது புதிய கலாச்சாரங்கள், மொழிகள், உணவுகள், மக்கள், அது இசைகள் இந்த மாரி நெறைய விஷயங்கள நம்ம பார்க்குறோம். நெறைய விதமான மக்கள்கிட்ட இருந்து நெறைய விஷயங்கள நம்ம கத்துக்கலாம். அதே மாதிரி நெறைய மக்கள நம்ம பார்க்கும்போது, அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன? அவங்க எப்படி நம்ம வாழ்றாங்க? அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நானும் நெறைய பயணங்கள் நானும் பண்ணியிருக்கிறேன். அந்த பயணத்தின் மூலமா நெறைய விஷயங்கள நானும் கத்துக்கிட்டுருக்கேன். அந்த கத்துக்கிட்ட விஷயத்தையும் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நெறைய பேத்துக்கு ஒத்துப்போகும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் உங்களுடைய டிராவல் அனுபவங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும், நீங்களும் எங்க கூட பகிர்ந்துக்கலாம். நம்மளுடைய நீலகிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நெறைய பேர் பிரெஃபர் பண்ணி வர்றதுக்கு காரணமும் கூட, ஒரு சில் கிளைமேட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு காலநிலை தான் நிலவிட்டு இருக்கு. சாயந்திரம் 6 மணிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ச குளிர இருக்கு. காலையில நமக்கு ஒரு 9 மணி 9:30 இல்லாம வீட்ட விட்டு வெளிய வர முடியாது. அந்த அளவுக்கு சில்னஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கோத்தகிரி ஆகட்டும், ஊட்டி ஆகட்டும், கூடலூர் ஆகட்டும், அந்த மாரி இடங்கள்ல இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ, அப்போ வெளி மாநிலங்கள்ல இருந்தோ, வெளி மாவட்டங்கள்ல இருந்தோ அவங்க வரும்போது, அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒரு 4 நாள், 3 நாள் அப்படின்னு டிராவல் பிளான் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா, அந்த 4 நாளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே அவங்களுடைய வேலையாகட்டும், அவங்களுடைய மற்ற விஷயங்களாகட்டும், அந்த கவனம் வந்து அதில போகாது. இவங்க இங்க ஊட்டியில ஆகட்டும், நம்மளுடைய ஊட்டிய சுற்றி பார்க்கக்கூடிய அந்த கவனம், அப்புறம் இந்த குளிரு, இந்த இயற்கை, இது மேல தான் அவங்களுடைய கவனங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது திருப்பி நம்ம அவங்க வேலைக்கு போகும்போதோ, அவங்க வீட்டுக்கு போகும்போதோ, அந்த டிப்ரஷன் அந்த மன அழுத்தத்திலருந்து அவங்க என்ன ஆயிருவாங்கன்னா, கொஞ்சம் ரிலீவ் ஆகும். அந்த 4 நாளுக்கு அப்புறம் திருப்பி அந்த இது ஸ்டார்ட் ஆகும். ஆனா, அதுலருந்து கொஞ்சம் அந்த ஒரு பிரேக் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட. இன்னைக்கு நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்ம டிராவல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நாம மலை, மலை சார்ந்து நம்மளுடைய மாவட்டம் இருக்கு. அதே மாரி நெறைய மக்களும் மலை சார்ந்தே நெறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாரி கடல், கடல் சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் பேசினோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னா, முக்கியமாக மீன்பிடி தொழிலாளர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, கடல் சார்ந்து தான். ஒரு நாளைக்கு அவங்க கடலுக்குள்ள போனாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கான ஊதியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சா தான், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அவங்களுடைய குழந்தை, குடும்பம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம போக முடியும். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில இருக்கவங்களுக்கு நீங்க போய் போய் கேட்டு பாருங்க. ஸோ இந்த மாரியெல்லாம் இருக்கக்கூடியவங்க எப்படி டிராவல் பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அதுக்காக தான் சிறுக சிறுக சேமிச்சு நெறைய விஷயங்கள நம்ம பயணங்கள் அப்படிங்கிறத மேற்கொள்றாங்க. அதே மாதிரி நெறைய விஷயங்கள்லேருந்து நம்மள நாம ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும். நமக்குன்னு ஒரு பிரேக் வேணும்.
அப்படின்னா, இந்த பயணம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கையில நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கத்துவும் குடுக்கும். நெறைய விதமான மக்கள நம்ம சந்திப்போம். நெறைய விதமான ஊர்கள நம்ம போவோம். நெறைய டெவலப்மெண்ட்ஸ நம்ம பார்ப்போம். அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, நாமளும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்த நமக்கு குடுக்கும். அதே மாதிரி நெறைய பேர் அந்த பிசினஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்க போட்டு அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. இப்போ சிட்டிக்குள்ளலாம் போனீங்கன்னா, பெருநகரங்கள்ல சென்னை, கோயம்புத்தூர் இது மாரியான பெருநகரங்கள்லாம் போனீங்க அப்படின்னா, குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பல. நெறைய அவங்க ஒரு உ வேலைக்கு போறாங்க அப்படின்னா, காலையில 5 மணிக்கு போனாங்கன்னா, நைட் 10 மணிக்கு தான் வருவாங்க. அவங்களுடைய ஃபுட் டெலிவரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரி பண்றவங்களும் இருக்காங்க. நெறைய டாக்ஸி டிரைவர்ஸ் இருக்காங்க. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. ஸோ, உங்களுக்கும் இந்த பயணம் அப்படிங்கிறது நெறைய விஷயத்த கத்துக் குடுக்கும். நமக்கும் நெறைய விஷயங்கள் கத்துக் குடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த நிகழ்ச்சியில நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். வணக்கம் கோத்தகிரி இணையதள நிகழ்ச்சி இதோட நாம முடியுது. ஸோ, இன்னைக்கான தலைப்புல நாம நெறைய விஷயங்கள் நம்ம பேசினோம் அப்படின்னு நம்புறேன். நம்மளுடைய நெறைய நம்மளுடைய நீலகிரியில நெறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்குது. நமக்கு நெறைய வேஸ்ட் அப்படிங்கிறதுல மிக மிக முக்கியமான ஒரு கவனம் அப்படிங்கிறது நம்மளுடைய நீலகிரியில நம்ம செலுத்த வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா, நெறைய வனவிலங்குகள் அப்படிங்கிறது அத நாம போடக்கூடிய வேஸ்ட்ட நெறையா சாப்பிடுறதுனால, அதனால இயற்கையிலயும் நெறைய பிரச்சனைகள் வருது. ஸோ, நாம பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள தவறாம நாம தரம் பிரித்து குடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான ஒரு அ வேண்டுகோளாகவும் வச்சுக்கிட்டு, இன்னைக்கான நிகழ்ச்சியில நெறைய விஷயங்கள் பேசினோம். நாளைக்கு வேறொரு இன்ட்ரஸ்டிங்கான தலைப்புல உங்கள சந்திக்கிறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக்கிறது நான் உங்க ஆர்ஜே ஹரி மாணிக்கம்.